Hello my dear brothers and sisters, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல வந்துட்டு என்ன தெரிஞ்சுக்கிற போறோம் அப்படின்னு சொன்னா MRB ல இருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன்ஸ் விட்டுருக்காங்க. என்ன நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொன்னீங்கன்னா CV லிஸ்ட் வந்துட்டு விட்டுருக்காங்க. யாருக்கு அப்படின்னு சொன்னா டாக்டர்ஸ்க்கு. ஓகே, ஆல்ரெடி இந்த நியூஸ் வந்து தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தெரியல அப்படின்னு சொன்னா இந்த வீடியோ மூலம் என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா தெரிஞ்சுக்கிற போறோம். இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் வரீங்க அப்படின்னு சொன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் வந்து நமக்கு உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன்ஸாக வந்துட்டு என்ன பண்ணும் டேரெக்டாக வந்துட்டு வரும். ஓகே, நம்ம இப்போ வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் CV லிஸ்ட் வந்துட்டு என்ன கொடுத்துருக்காங்க, இதுக்கு முன்னாடி எத்தனை போஸ்ட் போட்டிருக்காங்க, அஃபீஷியல் எத்தனை போஸ்ட் போட்டிருக்காங்க, எத்தனை பேர்த்த கால்ஃபர் பண்ணியிருக்காங்க எல்லாம்னு சொல்லிட்டு பார்த்ததுக்கப்புறம் நம்ம ஃபார்மசிஸ்ட்டும் இதே வந்து ஓரளவுக்கு கம்பேர் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ CV லிஸ்ட் கொடுத்துருக்காங்க டெம்பரவரி போஸ்ட் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது காலையில் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்ததுலேருந்து கூப்பிட்ருக்காங்க 1251 பேர்த்த வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னால் கூப்பிட்ருக்காங்க. சரிங்களா, ஃபர்ஸ்ட்டுலேருந்து 75க்கு வந்துட்டு 9/1/2024 இந்த மாதிரி ஷெடியூல்ஸ் வந்துட்டு அவங்க அலோகேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ என்னென்னலாம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து என்ன பண்ணாங்க லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. SSLC அண்ட் ஆல்சோ எவிடன்ஸ் ஆஃப் டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட், SSLC ஆர் HSC அந்த மாதிரி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இந்த மாதிரி நிறையா லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. அது நமக்கு ரொம்ப இன்டெப்த்தாக வேண்டாம். அதே மாதிரி கான்டாக்ட் சர்டிஃபிகேட்ஸ் அந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு எங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட்ஸும் வந்து என்ன பண்ணிருக்காங்க இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரேங்க் யாரும் ஜெயமணி கண்டன் அவங்க வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ 1வது ரேங்க்ல இருந்து எத்தனாவது ரேங்க் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1251வது ரேங்க் மீன்ஸ் யார் அப்படின்னா சிவபிரகாஷ். ஓகே, அவங்க வரைக்கும் வந்து என்ன பண்ணி கால் பண்ணியிருக்காங்க. எது மூலமாக போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த மாதிரி கட் ஆஃப் வந்துட்டு ஒவ்வொருத்தவங்களுக்கும் தனியாக வந்துட்டு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னால் கட் ஆஃப் வந்துட்டு ஒதுக்கியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு கட் ஆஃப் மூலம் வந்துட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா CVக்கு வந்து லிஸ்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ இப்போ வந்து CV வந்துருச்சு. இப்போ வந்துக்கிட்டு நெக்ஸ்ட்டு வந்துக்கிட்டு ஆக்சுவலி அவங்க எத்தனை நோட்டிஃபிகேஷன் மீன்ஸ் எத்தனை போஸ்ட் வந்துட்டு விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது. 1021 போஸ்ட் வந்துட்டு விட்டுருக்காங்க. பட் அவங்க கால்ஃபர் பண்ணியிருக்கவங்க பேர் மீன்ஸ் CVக்கு கால்ஃபர் பண்ணியிருக்கவங்க எத்தனை பேர் அப்படின்னு சொன்னீங்கன்னா 1256. இப்போ மொத்தம் இருக்கக்கூடிய போஸ்ட் 1021 தான். ஆனால் கால்ஃபர் பண்ணியிருக்கவங்க 1251 பேர். மீன்ஸ் எத்தனை பேர் அப்படின்னா ஆக்சுவலி 230 பேர் வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா வந்து என்ன பண்ணிருக்காங்க கால் பண்ணியிருக்காங்க. எதுக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிள்ஸ் இப்போ ஃபைனல் ஆர்டர் வந்துக்கிட்டு இட்ஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் வந்துட்டு எதை பொறுத்து இருக்கு அப்படின்னு சொன்னால் கேட்டகரியை தான் வந்துட்டு என்ன பண்ண இருக்கும் அப்படின்னா பொறுத்து இருக்கும். ஓகே, அது எப்படி அப்படின்னு சொன்னால் இப்போ எக்ஸாம்பிள்ஸ் சுரேஷ் அப்படின்றவங்க இருக்காங்க 1246 வராங்க. அவங்க வந்து எஸ்டின்னு வச்சுக்கலாம் எக்ஸாம்பிள்ஸ். அவங்க வந்துக்கிட்டு அதுக்கு முன்னாடி இருக்கவங்க யாருமே வந்துக்கிட்டு அந்த ST கேட்டகரி இல்லை அப்படின்னு சொன்னால் இவங்களுக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே, இந்த லிஸ்ட்டுமே அதை பார்த்தும் ஓரளவுக்கு வந்துட்டு எடுத்திருப்பாங்கன்னு தான் நானும் நினைக்கிறேன். ஆனால் எக்ஸாக்டாக வந்துட்டு என்ன பண்ண முடியாது, ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. இதை வந்துட்டு எப்போ வந்துட்டு அக்யூரேட்டாக சொல்லலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா எல்லாம் ஃபைனல் ஆர்டர் வந்துக்கிட்டு விட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா யாருக்கு எந்த மெத்தடாலஜி மூலம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். நம்ம கேஸு இன்னும் முடியலை. ஸோ அதுக்கு முன்னாடி இது முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா எல்லாம் ஆர்டர் விட்டுருந்தாங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஆர்டர் வந்துக்கிட்டு எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிய வரும். தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு அக்யூரேட்டாக எப்படி வந்துட்டு ஃபில் பண்ண போகிறாங்க நமக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னால் ஈஸியாக வந்துட்டு ப்ரிடிக்ட் பண்ணிடலாம். ஓகே, இவங்க கொடுத்துருக்கக்கூடிய போஸ்ட்டு 1021. ஆனால் அவங்க கால்ஃபர் பண்ணியிருக்கிறது 1251. எந்த மெத்தடாலஜி மீன்ஸ் எனிவே கேட்டகரி வைஸ் தான் ஃபில் பண்ண போகிறாங்கன்னு தெரியும். பட் இங்கே இருக்கவங்க எல்லாத்துக்குமே கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கிடையவே கிடையாது. இங்கே இருக்கிறவங்க 400வது ரேங்க் இருக்கிறவங்களுக்கு கூட கிடைக்காம இருக்கலாம், வாய்ப்பு இருக்குது. ஏன் அவங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க வந்துட்டு கேட்டகரி வந்து ஜெனரல் கேட்டகரியாக இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வந்துட்டு கிடைக்க வாய்ப்பு இல்லை. சரிங்களா, அதையும் வந்துட்டு என்ன பண்ணிக்கோங்க பார்த்துக்கோங்க. அண்ட் ஆல்சோ இப்போ இருக்கவங்க எல்லாத்துக்குமே இப்போ நமக்கு 1100 மீன்ஸ் 1000+ வந்துட்டு நமக்கு CV வந்துட்டு முடிஞ்சிருக்கு. எல்லாத்துக்குமே கிடைக்குமா அப்படின்னு சொன்னால் கிடைக்காது. அது வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் கேட்டகரி அப்படின்னு சொல்லிக்கிற விரும்புகிறேன்.